அதிமுக தான் கூடுதலான வாக்குகளை பெற்றது. பாரதிய ஜனதாவும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்கு. ஆனா பத்திரிகை ஊடகத்தில் என்ன பேசுறாங்க? அதிமுக வாக்கு வேற கட்சிக்கு போயிட்டே சொல்றாங்க. அதிமுக வாக்குகள் எங்கேயும் போகல. அதை விட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் அதிகம் என்பதை தெளிவுபடுத்துகிறது. தென் மாவட்டங்கள்ல 7 இடங்கள்ல தென் மாவட்டங்கள் அதிமுக வலுப்பெறும். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சேலத்திலேயே எடுத்துங்க, நீங்க எல்லாம் சேல பகுதியை சேர்ந்திருங்க. 2019 சேல நாடாளுமன்ற தேர்தல்ல எப்படி இருந்தது? இப்ப நடைபெற்று முடிந்த 2024 சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே ஆட்சிக்கு வரும் என்பதற்காக நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல். ஆக இன்னைக்கு கடந்த காலத்துல பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தல்ல அதுல உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் 2 தொகுதி நமக்கு, இப்ப 8 தொகுதி நமக்கு. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்துதான் வருது ஒழிய பின்னடை ஏற்படல. ஒரு சில தொகுதிகளை நீங்க சொல்றீங்க, அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலம். இருந்திருந்தால் போயிருந்தால் அதெல்லாம் கவலை இல்லை. அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக வந்து எல்லாமே ஜெயிச்சிருக்கோம். அதெல்லாம் வேற. அதாவது ஒவ்வொன்றையும் நடந்து முடிஞ்சதெல்லாம் வேற. ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட கருத்தா இருக்கு. 2014 வேற மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்த வருது 2019 வேறு, 2024 இப்படி மாறுபட்ட கூட்டையெல்லாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க. ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த தேர்தல் அறிவிக்கப்படும் சூழ்நிலைக்கு தக்கவாறு வெற்றி தோல்வி அமையும். ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சா மறு தோல்வி அடைஞ்சா கிடையாது. நீங்க 1991 திமுக 2 இடம் தான் வந்து, 1996 அதிமுக 4 இடம் தான் வந்து. ஆக திமுக அழிஞ்சு போச்சா? அதிமுக அழிஞ்சு போச்சா? அதெல்லாம் கிடையாது. இதே பாருங்க 2014 திமுக தமிழகத்துல ஒரு இடம் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல. இப்ப வெற்றி பெற்றிருக்கல. ஆக அவ்வப்போது மாறி மாறி அரசியல் வரும். அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி. முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் சொல்லியிருக்காரு, பிஜேபி இந்த கருத்து தான் சொல்லியிருக்காங்க சார். பத்திரிகையில தினத்தந்தி பத்திரிகையில வந்திருக்குது 6-6 அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் 14 இது மாதிரி கருத்து தகவல் சொல்லியிருக்காரு. வேற எந்த கருத்தும் சொல்லல. இந்த பத்திரிகையில வந்த செய்திகளை ஊடகங்களை கேட்கறீங்க, அது சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு விருப்பான செய்தி வேணும், பத்திரிகையிலையா ஊடகத்திலையும் திருச்சி போடுறீங்க. அதுதான் இந்த பத்திரிகை வந்து பாருங்க. இதையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமா இருக்கு. இப்ப பிரிந்து போனவர்கள் சந்திக்கலாம் ஒரு பக்கம், அதே போல நீங்க உங்களுடைய கருத்து அதெல்லாம் முடிந்து போனது. இனிமேல் பேசி என்ன பெறுது? முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியம் இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரியோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்க உங்க ஊடகம் நம்ம பத்திரிக்கை என்னென்னலாம் பேசுறீங்க? 3ஆ போச்சு, 4ஆ போச்சு, 2ஆ போச்சு, ஓட்டு ஒரு சதவீதம் அதிகமா இருக்குது. அதெல்லாம் பிரிஞ்சு போகாட்டி தான் ஒரு சதவீதம் கூடுதல் அமைந்திருக்குது.